13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 தினங்களாக மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போய்விட்டதாகவும், ஹார்ட் டிஸ்குகளில் அந்த டெண்டர் சம்பந்தமான ஆவணங்கள் இருப்பதால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதில் பிரச்சனை இருப்பதாகவும் பேசப்படுகிறது. உண்மையில் ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதால் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் அந்த காணாமல் போன செய்தியை காரணமாக வைத்துக்கொண்டு திமுகவுக்கும் தாவேர்காவுக்கும் இடையே சில பணபேரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. எதில் உண்மை என்பது குறித்து இந்த விவாதத்தில் நாம் விரிவாக பேசுவோம். நம்மோடு பேசுவதற்காக சசி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சசி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பெரிய பூதாகரமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. அதான் இந்த விஷயங்கள் இது முதல் முறை அல்ல. இதுக்கு முன்னாடி பல முறை இது மாதிரி நீர்த்து போகக்கூடிய விஷயங்களை சொல்லி மக்கள் மனதிலிருந்து அதை மடைமாற்றி ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கோட இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ அமைச்சர் அங்க ஆய்வு மேற்கொள்கிறார். இபி அலுவலகத்துல நிர்மல்குமார் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார். அவர் ஆய்வு மேற்கொண்டு விட்டு வருகிற வரைக்கும் இது சம்பந்தமான தகவல்கள் எதுவுமே வெளியே வரல. ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயிருக்குன்னு. ஏன்னா இவர் ஆய்வு மேற்கொள்ளும் போது தெரிஞ்சிருக்கணும்ல, அது சம்பந்தம் எதுவும் வெளியே வரல. ஆனால் இவர் ஆய்வு மேற்கொண்டு விட்டு வெளியே 2 தினங்களுக்கு பின்னதாக மெதுவாக இந்த செய்தி வெளியே வருகிறது, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சுன்னு. அதற்கு அப்புறம் தான் இவங்க போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த அலுவலகம் இருப்பது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குள்ளே இருக்குது. அங்கே போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த செய்தி வந்த உடனே எல்லா பத்திரிகைகளும் மிகப்பெரிய செய்தியாக வந்தது. இதற்கு முன் இந்த இபியை திமுக இருக்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோவை கவனித்து கொண்டிருந்தவர் செந்தில் பாலாஜி. அவர் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உள்ளது. அமலாக்கத்துறையுடைய வழக்கில் சென்ற அதிமுக ஆட்சியில் செய்த தவறுக்காக உள்ளே சென்று வந்தவர். அவர் எல்லா எதிர்கட்சிகளால் எப்பவுமே டார்கெட் பண்ணப்படுகிற ஒரு அமைச்சராக இருந்தார். அப்போ இவங்களும் அதை காரணமாக சொல்லி தான் அதை பெரிய பரபரப்பாக பேசி கொண்டிருந்தாங்க. ஆனால் வெளியே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நீங்கள் நிர்மல்குமார் இது ஆய்வுக்கு செல்லுகின்ற பொழுது இது சம்பந்தமாக எந்த தகவலும் சொல்லலை. அதற்கு அப்புறம் மெதுவாக தான் புகார் கொடுக்கப்படுகிறது. ஒரு இவ்வளோ சீரியஸான மேட்டரில் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் போய் ஏன் புகார் கொடுக்கணும்? இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். நேரடியாக அரசு உத்தரவு போட்டு சிபிசிஐடி என்கொயரிக்கே கொடுத்துடலாம். ஒரு துரிதமாக நடக்கும். ஏன்னா அவங்க எக்ஸ்க்ளூசிவாக அந்த வழக்கை மட்டும் விசாரிப்பாங்க. ஆனால் அப்படிலாம் செய்யாமல் ஏன் இவங்க இது இப்படி கொடுத்தாங்க? அப்போ இதுக்கு பின்னாடி வேறு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பல விஷயங்கள் பேசப்படுகிறது. பல்வேறு செய்தியாளர்கள் பேசும்பொழுது இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிட்டார். நம்ம முதல்ல இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, தமிழக மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. இங்கே என்ன பரபரப்பாக பேசப்படுகிறதுனா, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிட்டதுனாலேயே இந்த ஆவணங்கள் எல்லாமே காணாமல் போய்விடும். அப்போது உரிய நடவடிக்கையை ஏற்கனவே தவறு செய்தவர்கள் மீது எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னு ஒரு இது பரப்பப்படுகிறது இல்லை. இது குறித்து நீங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர். அப்போது ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஆவணங்கள் எல்லாம் காணாமல் போயிடுமா? அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்குமா? வேறு எங்கேயும் அந்த ஆவணங்கள் எதுவும் இருக்காதா? அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் நேயர்களுக்காக. இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போனதுங்கிறது என்னைக்கு காணாமல் போணுச்சு, இது எத்தனை மாதங்களுக்கு முன்னாடி, எத்தனை நாட்களுக்கு முன்னாடி, யாரோட ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போணுச்சு, இது பல கேள்விகள் இன்னும் விடை தெரியாமலே நிற்கின்றன. இவர் போய் பார்த்தோன்னே என்ன ஹார்ட் டிஸ்க்கை பார்த்தாரு, அந்த ரேக்கில் 2 காலியாக இருக்குது, காணாமல் போயிடுச்சுங்கிற கதையாது. இது என்னன்னு எனக்கு புரியல. இவர் போய் ஆய்வு பண்ணாராம். ஆய்வு பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க் இல்லைங்கிறதா எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்போ இவர் போகும்போது அங்கே உள்ளவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே இது நடந்திருக்கும், இந்த செயல்கள் முன்னாடியே நடந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அப்போ அவர் ஆட்சியில் இருக்கும்போது இது நடைமுறை ஆட்சியை விட்டு அகலுக்கு முன்பாக இது நடந்திருக்கணும். அது மாதங்கள் காணாமல் இருக்கலாம், இவர்கள் எடுத்து அதை தலைமுறையாக்கலாம். ஆனால் இந்த ஹார்ட் டிஸ்க்கு மட்டுமே இது ஒரு காரணம், இதனால் இந்த பிரச்சனை ஒட்டுமுழுதாக மூடப்பட்டுரும், இதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது, இது ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு இல்லை 30 ஆண்டுகளுக்கு முன்பானா அது நடக்கலாம். அது அப்போ உள்ள சூழ்நிலையில் ஹார்ட் டிஸ்க் தான் எல்லாமே பிரதானமாக இருந்தது. ஹார்ட் டிஸ்க் அப்போ ஒரு ஃப்ளாப்பி இருக்கும். அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கு அப்புறம் ஹார்ட் டிஸ்க் வந்துச்சு. அப்புறம் சிடிங்கிற ஒரு டிரைவ் வந்துச்சு. அந்த சிடியில் காப்பி பண்ணிகிட்டு இருந்தாங்க, டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் சர்வர்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஓவரால் எல்லா சிஸ்டத்தையும் ஒரே இதில் கனெக்ட் பண்ணி ஒரு சர்வர்னு இருக்கும். அந்த சர்வரில் கொண்டு போய் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், நம்ம நேயர்களுக்கு புரியும். இப்போ ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஹார்ட் டிஸ்கில் இப்போ எல்லாம் ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஆன்லைனில் இப்போ எல்லாருமே முறைகள் எல்லாமே மாறிடுச்சு. நேரடி டெண்டர்ன்றது இல்லாமல்
ஆன்லைன் டெண்டர் வந்துருச்சு. அப்போ அந்த ஆன்லைன்ல யாருனாலும் டெண்டர் ஆரம்பிச்சா அது வந்து ஹார்ட் டிஸ்க்ல வந்து சேவ் ஆயிடும். ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு, அந்த டெண்டர் சம்பந்தமான எங்களுக்கு தகவல்கள் தேவை, எதுல இருந்து எடுக்க முடியும்? இல்லை, ஒரு டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும்னா 3 வகையாக பிரிக்கலாம். நம்ம வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும், அது வந்து ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகும். அதில் இருந்து டேட்டாஸை நம்ம வேணாலும் எப்போ வேணாலும் ரிட்ரீவ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து டைரெக்டாக ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், ஒரு சிஸ்டமாக இருக்கலாம், டெஸ்க்டாப் சிஸ்டமாக இருக்கலாம், அதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுது. அதை தாண்டி இப்போதைக்கு சர்வர்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு 200 சிஸ்டம் இருக்குது, 200 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி டேட்டாஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒட்டுமொத்தமாக சர்வர்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸில் போய் ஹார்ட் டிஸ்க் தான் அது வந்து ஹை லெவலில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த டேட்டாஸ் வந்து ஒரே நேரத்தில் 100 சிஸ்டத்துக்கும் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இது சர்வர். இந்த சர்வரை தாண்டி அடுத்து வந்து கிளவுட் சிஸ்டம் வந்து சர்வர்லையும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த டேட்டாஸை அதுக்கு அடுத்து அது ஒரு பேக்கப் ஸ்டேஜ் இருக்கும். அது ஒரு பேக்கப் ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த சர்வர்லேருந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி அதோட பேக்கப் டேட்டாவை எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி இது கம்பெனியோட ப்ரொசீஜர்ஸ் முன்னாடி. இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ ஹார்ட் டிஸ்க்ல இருந்து சர்வருக்கு போகுது, இப்போ சர்வர்ல இருந்து அடுத்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகுது. இல்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான், யாரும் ஒருத்தர் மேனுவலாக அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து ஆட்டோமேஷனும் இருக்குது, மேனுவலாகவும் அந்த டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரெண்டுமே பண்ணலாம். இப்போ கரண்ட்ல என்ன நடைமுறை பொதுவாக எல்லா இடங்களிலும் பொதுவாக அதான் நான் சொல்ல வந்தேன். இதெல்லாம் பரிணாமம் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து கிளவுட் சிஸ்டம் தான் 95% வந்து எல்லாருமே வந்து கிளவுட் சிஸ்டத்துக்கு மாறிட்டாங்க. அது வந்து நம்மளோட இதுவுமே 2011 கிளவுட் சிஸ்டத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து மாறிடுச்சு. டேட்டா சென்டர்ஸ் மூலயமா பண்ணிட்டாங்க. அதில் வந்து டான்ஜென்கோவும் இருக்குது, டீசென்ட்ரலைஸ் ஐடி இது இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த கிளவுட் சிஸ்டம் வந்து கவர்னன்ஸில் வந்ததுனால 1000க்கு மேலே டிபார்ட்மெண்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதில் தான் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதில் இபி டிபார்ட்மெண்ட்டும் சரி, மித்த டிபார்ட்மெண்ட், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இபி பில்லாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஆன்லைன் ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைனில் நீங்கள் போய் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறீங்க, அந்த டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகி ஒரு க்ளவுட் சிஸ்டத்தில் தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே சிஸ்டத்தில் இருக்கிற அந்த ஃபைலை மதுரையில் இருக்கிறவங்க அக்சஸ் பண்ணலாம், வேர்ல்டில் இருக்கிற எங்கே வேணாலும் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். க்ளவுடோட பேசிக் இது அதுதான். உங்களோட டேட்டாஸ் வந்து சென்ட்ரல் டீசென்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நமக்கு இதில் தெரிய வர விஷயம் என்னென்னா, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதுனால அதில் உள்ள ஆவணங்களை வந்து நம்ம திரும்ப எடுக்க முடியாதுன்றது கிடையாது. இதில் சர்வர்லேருந்து எடுக்கலாம், இல்லை அதுலேயும் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கிளவுட் சிஸ்டத்துலேருந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்து சாதாரண ஒரு நிறுவனங்களாக இருக்கும் போதே இப்படி செய்ய முடியுன்ற போது, ஒரு அரசு அப்படின்ற பொழுது அவங்கள்ட்ட ஆவணங்கள் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சு, திருடு போயிடுச்சுன்னா அவங்க எளிதாக அந்த யாருன்றது அந்த ப்ரொவைடராக இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லி அவங்க கிளவுட் சிஸ்டத்துல இருந்து அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். அப்போ இவங்க வந்து அரசாங்கத்திலேருந்து இப்போ பரப்பப்படுகிறது இல்ல இந்த டெண்டர் சம்பந்தமான முறைகேடுகள். அதுல ஒரே உதாரணம் மட்டும் சொல்லணும். நீங்க இப்ப மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு காலத்துல வந்து நீங்க மொபைல்ல வந்து மொபைல்லே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் டேட்டாஸ். ஒரு உதாரணத்துக்கு போட்டோஸ், நீங்க எடுத்த போட்டோஸ் உள்ள இருக்கும். அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து அந்த மொபைல் வந்து உடஞ்சிருச்சோ இல்ல வந்து டேமேஜ் ஆச்சோ காணாம போயிருச்சோ, அதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது, வாங்குறோம். இப்பெல்லாம் என்னன்னா, நீங்க உங்களோட டேட்டாஸ் எல்லாமே உங்களோட ஜிமெயில்னு ஒன்று இருக்கு இல்லையா, இமெயில் ஐடி போட்டு நீங்க அதுல போயிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதில் டிரைவ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் அதை சிங்க் பண்ணி வச்சுட்டீங்க, சிங்க்ரனைசேஷன் கேட்கும். அந்த சிங்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னாவே உங்கள் கான்டாக்ட்ஸ்லேருந்து உங்களோட ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே அதில் ஸ்டோர் ஆயிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து மொபைல் வாங்குவீங்க, உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா டேட்டாஸ் எல்லாம் ரிட்ரீவ் ஆகும். இது வந்து ஒரு நான் சொல்றது இதே மாதிரி தான் அந்த டேட்டாஸ். நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக, பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றீங்க. செல்போன் எப்படி அதை மாதிரி தான். ஒரு செல்போன் தொலைஞ்சிச்சுன்னா புது செல்போன் வாங்கி மெயில் ஐடியை போட்டாலே நம்முடைய பழைய ஆவணங்களா அதில் வந்துருன்ற போது, ஒரு அரசு நிறுவனம் அப்படின்ற பொழுது ஹார்ட் டிஸ்க் காணாம போனா கூட அவங்கள்ட்ட அந்த டேட்டாஸை எடுக்க முடியும். நிறைய ப்ராசஸ் இருக்கு டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுல. அப்போ இது வந்து அரசாங்கம் சொல்லுவதில் ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது. இப்போ வந்து என்னன்னா, ஏற்கனவே நம்ம வந்து முக்கியமாக சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். இந்த டெண்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு சிலருக்கு இந்த டெண்டர் எப்படி முறைப்படி விடப்படுகிறது, இதுல என்னென்ன சிக்கல்கள் நடக்குது, எப்படி முறைகள் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு தெரியாம இருக்கும். இல்லைன்னா ஒரு காலத்துல இந்த டெண்டர் கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக இப்போ வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து மேனுவலாக தான் டெண்டர் பாக்ஸ் வச்சிருவாங்க. அந்த பாக்ஸில் போய் டெண்டர் போடுவாங்க. அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்கும். எப்படி நடக்கும்னா, இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுக்கு தேவையில்லாத கான்ட்ராக்டர்ஸ் வந்து
டெண்டரே எடுக்க முடியாத அளவுக்கு அங்க யாரையுமே வரவிடாம ஸ்டாப் பண்ணுவாங்க. அடிதடி நடக்கும், சுத்தி நின்னுப்பாங்க, காவல்துறையே உள்ளுக்கு விடாது, தங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும் டெண்டர் போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதை தொடர்பாக அதில் பாதிக்கப்பட்ட கான்ட்ராக்டர்கள், ஒப்பந்ததாரர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அணுகுனதுக்கு அப்புறம் தான் ஒரு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஒரு சட்டம் வந்து 1998 கொண்டு வராங்க. தமிழ்நாடு டெண்டர் வெளிப்படைத்தன்மை சட்டம் அப்படின்னுட்டு. அதாவது தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர் ஆக்ட் 1998 ரெட் வித் ரூல்ஸ் 2000 அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி டெண்டர்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இ டெண்டர் முறைக்கு கொண்டு வராங்க. அப்போ இ டெண்டர் முறையில் வரும்போது யாருனாலும் அதில் டெண்டர் போடலாம், யாரையும் தடுக்க முடியாது. கேட்டகரி கூட வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, அதுல டெண்டர்ல ரெண்டு மூணு முறை சொல்றாங்க. ஓப்பன் டெண்டர்னு சொல்றாங்க, லிமிடெட் டெண்டர்னு சொல்றாங்க, சிங்கிள் டெண்டர்னு சொல்றாங்க. இந்த ஓப்பன் டெண்டர்ல எந்த முறைகேடு நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி முறைகேடு செய்வதாக இருந்தால் அதிகாரிகள் அந்த ஆவணங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி யாரையாவது தள்ளுபடி செஞ்சு அவங்க நீதிமன்றத்தில் அணுகிடுவாங்க. அதனால செய்ய முடியாது. ஏன்னா யாருனாலும் அதுல டெண்டர் தங்களுடைய டெண்டர் படிவங்களை டவுன்லோட் பண்ணி அவங்களை அனுப்ப முடியும். அடுத்து லிமிடெட் டெண்டர், இது வந்து சில நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான். அந்த கூட புதிய அரசு பதவியேற்றோன்னா இந்த லிமிடெட் டெண்டர்ல ஒரு இஷ்யூ வந்தது. ஆனந்த் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா லிமிடெட் டெண்டர் போட்டு உடனே அதை வந்து 1 மணி நேரத்தில் அதை வந்து பண்ணாங்கன்னு சொல்லி வச்சுட்டு சஸ்பென்ஷன். அப்போ அது லிமிடெட் டெண்டர் வந்து அந்த அதிகாரிகள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு அடுத்து வந்து சிங்கிள் டெண்டர்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய வேலைகளுக்கு ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் தான் அந்த வேலையவே செய்ய முடியும் அப்படின்ற போது அவங்கள கூப்பிட்டு நெகோஷியேட் பண்ணி பண்ற டெண்டர். ஆனா இப்போ இதுல நடந்திருக்கிறது எல்லாமே, இபியில் நடந்திருக்கிறது எல்லாமே ஓப்பன் டெண்டர் தான். ஓப்பன் டெண்டர் தான். அப்போ ஓப்பன் டெண்டர் அப்படின்ற பொழுது அதுல எல்லாரும் பங்கேற்று இருப்பாங்க. அப்போ அதுல தவறு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆவணங்களை திருத்தியோ இல்ல அதிகாரிகள் வந்து அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது தேவையில்லாத நிறுவனங்கள், தங்களுக்கு வேண்டாத நிறுவனங்களுடைய ஆவணங்கள்ல தவறு இருப்பதாக வேண்டுமென்றே சொல்லி அதை தள்ளுபடி செஞ்சதான் அதை சரி பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. என்ன விஷயம் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் நினைக்கிறேன் இல்லையா? அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட், ஆமா, நீங்க சிறிய மின் நிலையங்கள் அமைப்பது, இதோட பல டெண்டர் நடந்திருக்கு. நிலக்கரி இறக்குமதியில வந்து எடை குறைவாக வரும். நீங்க இன்னும் இருக்குது இபி அலுவலகம், அதாவது தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல அதை எரியூட்டுவதற்காக ஃபர்னஸ் ஆயில் வாங்குவாங்க. நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் வந்து ஃபர்னஸ் ஆயில் வரும், லாரியில் வந்து இறங்கும். நீங்கள் 16 KL கிலோலிட்டர்ஸ் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க லாரியில். அதை என்ன பண்ணுவாங்க, லாரிக்காரங்க வெளியே வந்து கிட்டத்தட்ட பாதியை விற்றுருவாங்க. 8 kV தான் KL தான் வரும். அங்கே இறக்குற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறக்குகின்ற அதிகாரிகள் வந்து 18 KL இறக்கப்பட்டது, 16 KL இறக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்கே அளவு காட்டிடுவாங்க. இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கும். ஆனால் ஆன்லைனில் நடக்கிற டெண்டர் முறைகேடு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது நீங்கள் சொன்ன மாதிரி கிளவுட்ல அது சேவ் ஆகிடும். என்ன தவறு செஞ்சாலும் அதில் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படின்ற பொழுது நமக்கு இதில் எழுகின்ற கேள்வி, முக்கியமான கேள்வி என்னன்னா, ஹார்ட் டிஸ்கில் காணாம போனால் நடவடிக்கை வேறு வழி இல்லையா அப்படின்னா வழி இருக்குது, கிளவுட்ஸில் போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதை இவ்வளவு பெரிதுபடுத்துவதற்கு காரணம் என்ன? எதுக்காக நிர்மல்குமாரும் தாவேகா அரசும் இதை பெரிதுபடுத்தி ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சு, ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை கைது செஞ்சுருக்கிறோம், அவரை வந்து பெங்களூர் அழைச்சிட்டு போனோம், 18ன்னு சொன்னாங்க, அப்புறம் அங்கே போய் 36 34 ஹார்ட் டிஸ்க் நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்துட்ட விடு, அது ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறத அழிக்க முடியாதா? கொண்டு போனதுக்கு அப்புறம் நினைச்சா அழிச்சிக்கலாம்ல, என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ நீ ஹார்ட் டிஸ்க்ன்றது இங்க இம்மெட்டீரியல், அது ஒண்ணுமே இல்லை. அப்போ இது ஏதோ ஒரு காரணத்துக்காக பூதாகரப்படுத்தப்படுகிறது. என்னன்னு சொல்லி விசாரித்தால் தான் நமக்கு பின்னாடி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டீலிங்ஸ் போயிட்டு இருக்குது. அதுல தான் நான் ஒண்ணுன்னு சொல்ல நினைக்கிறேன். இது உங்களுக்கு திமுகவுக்குன்னு புதுசு இல்லை. ஏற்கனவே வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சர்க்கரையா கமிஷன் நடக்கும்போது என்னப்பா சர்க்கரையா காணா அப்படின்னா எறும்பு தின்றுச்சுன்னாரு. அப்புறம் எறும்பெல்லாம் என்னப்பான்னா கரையான் சாக்கெல்லாம் என்னப்பா, எறும்பு வந்து சர்க்கரையை தின்றுச்சு, சாக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கரையான் தின்றுச்சுன்னு சொன்னதா சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க சொல்றாங்க, இது எங்கன்னு கேட்டா இது எங்கன்னு கேட்டா அது எங்கன்னு கேட்டா இது அப்படின்ற ஒரு கதையா சொல்றாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே முன்னாடி நடந்தது தான். இது பின்னாடி நடந்தது, முன்னாடி நடந்தது. என்னன்னா, நேற்றைய முதல்வராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தேர்தல் பரப்புரை வந்து இல்ல, பரப்புரை வரும்போது யாரை பத்தி குறை சொன்னாரு? முதல் ஆளா குறை சொன்னவர் செந்தில் பாலாஜி. அவரு போக்குவரத்து துறையில இருக்கும்போது நடந்த கைது செய்வேன்னு சொன்னாரு. அதே மாதிரி போன முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெடுஞ்சாலைத்துறையில முழுமையா அவருடைய சம்பந்திக்கு எல்லா பணிகளும் கொடுக்கப்படுகிறது. மற்ற கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருமே ஓரங்கட்டப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான நெடுஞ்சாலைத்துறை வேலைகளை முழுமையா செய்தது வந்து பழனிசாமியுடைய சம்பந்தி தான். அப்ப அதை வெளிப்படையா வந்து அறிவித்து அவர் மேல உறுதியா நடவடிக்கை எடுப்போம். ரொம்ப முக்கியமானது பங்களா.
அது அடுத்து கொடநாடு பங்களா ஒரு வழக்கு நடந்தது. அங்க சிசிடிவி எல்லாம் ஆஃப் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. மக்களிடம் பேரறிப்பு சொன்னாரு. சிசிடிவி ஆஃப் பண்ணிடுச்சாங்கன்னு சொல்றாங்க. சிசிடிவி ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு போன பவரை கட் பண்ணாலோ இல்ல அதை ஆஃப் பண்றதுக்கோ யாராவது ஒருத்தர் உள்ளுக்கு போயிரு வெளியே வந்திருப்பார்ல, அதுக்கு பதிவாயிருக்கும்ல. இதெல்லாம் வந்து அரசாங்கம் எடுக்க முடியும்ல. இது நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் சேவ் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு முக்கியமான முதல்வர், அதுவும் ஹை செக்யூரிட்டி சோன்ல இருந்த ஒரு முதல்வர் அவங்களோட இடம். அப்ப கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியும். இதெல்லாம் இருந்தும் திமுக அரசு ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா, அதுக்கு சொல்லப்பட்ட என்ன காரணம் சொல்லப்பட்டதோ அதே காரணம் தான் இப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மல்குமார் இல்ல தாவேகாவுடைய அமைச்சர்கள் இந்த விவகாரத்தில் கிளப்பும் பொழுது இவர்களுக்கும் சொல்லப்படுகிறது. என்ன, அந்த சமயத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டது, அதிமுகவிடமிருந்து மிகப்பெரிய அளவில் டீலிங்ஸ் பேசி மிகப்பெரிய அளவில் பணப்பரிமாற்றம் திமுகவுக்கு நடந்து விட்டது. அதனால தான் அந்த வழக்குகள்லாம் 5 ஆண்டுகள் அவங்க பதவியில் இருந்து கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே கோப்பு வந்து அப்படி கிடந்தது. நீதிமன்றத்தில் வழக்குன்னு போகும், வழக்கு அப்படி நடத்தாமல் வச்சிருப்பாங்க, சரியான ஆவணங்கள் கொடுக்க மாட்டாங்க, ஆவணங்கள் இல்லை, சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. இதே விஷயம்தான் இப்போ தாவேகாவும் கையில் எடுத்திருக்கிறது. இது என்னன்னா, ஒரு விஷயத்தில் ஊழல் செஞ்சு நீங்கள் பணம் வாங்குறதுன்றது கேள்விக்குள்ளாயிடும். ஆனால் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறது இருக்குல்ல, இதுல சிக்கலே கிடையாது. ஏற்கனவே கைதேர்ந்த ஒருத்தர் இப்ப புதுசா கட்சி விட ஆரம்பிச்சுட்டு வராரு. இன்னைக்கு அது பல விஷயங்கள் பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த எடுப்பாரு, பேசுவாரு, வெளியிடுவாரு, கடைசியில பார்த்தா அந்த அமைச்சர்களை பத்தி பேசாம விட்டுட்டு போயிடுவாரு. அதிலே பின்புலம் பல சொல்லப்பட்டது. நீங்க திருச்சியில இருக்கின்ற ஒரு அமைச்சரிடம் இருந்து பல 100 கோடிகள் இந்த மலையார் தலைவருக்கு கொடுக்கப்பட்டதாக எல்லாம் பேசப்பட்டது. அதே டீலிங்ஸ் தான் இங்கேயும் பேசுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, உறுதியாக எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த நம்ம கூட சில காவல்துறை அதிகாரிகள் மட்டும் பேசணும். அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி விஷயங்களை எப்படி டீல் பண்றாங்க அப்படிங்கலாம் சில விஷயங்கள் சொன்னாங்க. பேர்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க கூட சொன்னாங்க, இந்த அரசுகள் நினைத்தால் எதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும், எதையெல்லாம் வந்து பேசு பொருளாகவே கொண்டு வந்து வைக்க முடியும், அதை வந்து மக்களிடம் பேசப்பட்டு கொண்டே இருக்கிற மாதிரி விஷயத்தை வந்து இது பண்ணி போட முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுதான் இந்த அரசும் செய்கிறது அப்படிங்கிறதா. ஏன்னா அதிகாரிகளை தன் கையில் வைத்துக்கொண்டு இவர்கள் நினைத்தால் அந்த கேஸை வந்து ஒன்றுமே இல்லாமல் கூட பண்ண முடியும். இவர்கள் நினைத்தால் இதை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக அதில் ஆதாயம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இதை இப்பயே அப்படியே மூடிட்டா அவருக்கு ஒரு தண்டனை கிடைச்சிட்டா இது வந்து பேசு பொருளாவே இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிட்டதா சொல்லி எஃப்ஐஆர் பெண்டிங்லேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, தமிழக அரசு எஃப்ஐஆர் போட்டால் தான் இதில் வந்து அமலாக்கத்துறை உள்ளுக்கு வர முடியும். அமலாக்கத்துறை வெளியிருந்து கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது இன்னொரு அரசியல் லாபி, தன்னுடைய அரசியல் எங்கள் உள்ளுக்கு நிறுவுறதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி. ஆக மொத்தத்தில் அவங்கள காட்டி பயங்காட்டி நாங்கள் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்துவதற்கான வேலையாகத்தான் அந்த ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக பேசப்படுகிறது. இதுதான் ஒரு யூடியூபர் கூட, பிரபலமான யூடியூபர், சமீபத்தில் சிறைக்கு சென்று வந்த ஐயா சவுக் சங்கர் கூட சொல்றாரு, நீங்க வந்து ஊழல் ஒழிப்புத்துறைக்கு கண்காணிப்பாளராக நம்ம பழைய அருணை போட்டிருக்கும் போதே அந்த தகவல்லாம் சொன்னார். அப்போ இந்த மாதிரி அதிகாரிகள் துணையோடு இந்த தாவேகா அரசும் திமுக அரசு என்னென்ன செய்து எப்படி அவங்க வந்து பழைய ஆட்களை தப்பிக்க வைத்து அதில் பணம் பெற்று தாங்கள் யோக்கிய மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அதே வேலையை இன்னைக்கு தாவேகா அரசாங்கமும் கையில் எடுத்து செய்கின்றது அப்படின்றத அந்த ஹார்ட் டிஸ்க் பிரச்சனையை பெரிய பிரச்சனையா வெளியே பேசுகின்ற பொழுது நமக்கு இது தெரிய வருது. அதனால மக்கள் இதில் விழிப்பாக இருக்க வேண்டும். ஹார்ட் டிஸ்க்ன்றது ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து அது இல்லை என்று சொன்னால் கூட நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் இந்த அரசு செந்தில் பாலாஜி மீது, KN நேரு மீது எப்படி ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதை பொறுத்து தான் இவர்கள் யோக்கியமாக இருக்கிறார்கள் என்று நம்ம முடிவுக்கே வர முடியும். இவங்க தப்பு செய்கிறாங்க, தப்பு செய்யலைன்றது வேற விஷயம். தப்பு செஞ்சவங்க மேலே முதல்ல நடவடிக்கை எடுக்கணும்ல. அரசியல்வாதிகள் எல்லாருமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்காக சைடில் டீலிங் மட்டும் பேசிக்கிட்டு அப்படியே அரசியலை நகர்த்திக்கிட்டே போய் மக்களை முட்டாக்கள் ஆக்குவதற்கான வேலையை இந்த தாவேகா அரசு செய்யக்கூடாது. இல்லை, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் இதோட தொடர்ச்சியாக தான் நினைக்கிறேன். ஆதவர்ஜனா பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு பகுதியில் கூட அவர் பேசுறது எல்லாமே ஒரு கருத்தாக இருக்குது, செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்குது.
திமுகவின் மூத்த நிர்வாகிகளை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், மறைமுகமாக சந்திச்சிருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி பின்னாடி இருந்து டீலிங்கை பேசிக்கிட்டு வெளியில் இருந்து கொண்டு தன்னை வந்து ஒரு நியாயமானவன் போலையும் எந்த ஒரு சிக்கல்களிலும் இல்லாமல் தூய அரசியலை நாங்கள் கொடுக்க இருக்கிறோங்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே தவிர, இவர்கள் பின்னாடி இருந்து கொண்டு திமுகவின் தயவை நம்பிக்கொண்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதனால் நான் இவங்களுக்கு கொடுத்தேன், இவங்களை வந்து நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர்களின் நம்ம ஆதரவில் வெற்றி பெற்ற கட்சிகளினுடைய தயவில் தான் அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் அப்படின்றது. ஸோ இப்போ எல்லாமே மொத்தத்தில் அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் சொல்றீங்க. மக்கள் தான் ஏமாளிகள். அரசியல்வாதிகள் வந்து அரசாங்கத்துக்கு அரசை கைப்பற்றியவுடன் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ் போட்டு தான் அந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. நம்மளை முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதான் வெளிப்படையாக இதில் தெரிகிறது. அது இன்னும் வெளிப்படையாக தெரிவதற்கு முன்பதாக தயவு செய்து இந்த தாவேக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்து இவங்க தப்பு செஞ்சாங்கன்னா இன்னொரு அரசாங்கம் தான் இவங்க நடவடிக்கை எடுக்கும். 2 வாரம் ஆயிடுச்சுண்ணே, 2 வாரம் ஆயிடுச்சு, 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட முதல் மாதத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதுவரை இந்த 5 ஆண்டு காலமாக எந்த இடத்துலையும் உங்களால் அவர்கள் செய்த ஊழலை கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை, அதான் இப்போ இந்த இபி விஷயமே போதும், இதுவே போதும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதை விட பல 100 கோடி பல 1000 கோடி ஊழல்களை நீங்கள் இந்த நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் நினைத்திருந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் இன்னும் அமைதியாக தானே இருக்கீங்க. அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அதிகாரிகளும் அது சம்மந்தப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அரசியல்வாதிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்தா பத்தாது. இப்போ இபியில் ஊழல்னா நீங்கள் அது கூட சொன்னாங்க. இபியில் முன்னாடி வந்து ஒரு ஏஇ லெவல்லே அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறதுக்கான அதிகாரம் இருந்ததுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எதுக்கு சின்னதா 1000 10,000 வாங்கினா அந்த ஏஇயோ ஜேஇயோ அதில் ஏதாவது வந்தாலும் சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் சென்ட்ரலைஸ்ட் பண்ணி ஒரு எஸ்சி லெவல்னா மாவட்ட அளவில் மொத்தமாக மாவட்டத்துக்கு தேவையான சிறு பொருட்கள் எல்லாம் மாவட்ட அளவில் எஸ்சி தான் வாங்குறதுக்கான பவர்ஸ், அவருக்கு தான் அந்த கேஷை டீல் பண்றதுக்கான பவர். அதுக்கு மேல உள்ள விஷயங்களை சேர்மன் தான் பண்ண முடியும், அதுக்கு மேல போர்டு பண்ண முடியும், அதுக்கு மேல அரசாங்கம் தான் பண்ண முடியுன்ற மாதிரி சிஸ்டத்தை மாத்தி மேல மொத்தமா ப்ரொக்யூர் பண்ணும்போது மொத்தமாக லாபம் சம்பாதிக்கலாம். ஒரே ஒரு ஆள் தான் அங்க அமைச்சர் இருப்பாரு, அமைச்சர்கிட்ட இருந்து சேர்மனுக்கு போகும் இல்ல எஸ்சிக்கு போகும், இவங்க லெவல்லே தான் எல்லாமே நடக்கும். அப்போ மொத்தமா வாங்க முடியும், பெரிய லெவலில் கமிஷன் கிடைக்கும்ன்றக்காக செஞ்சிருக்காங்க. அதனால தயவு செய்து இதை இந்த தாவேக அரசு உண்மையை வெளிக்கொண்டு வந்து வழக்கு தொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க வந்து தூய ஆட்சின்னு சொன்னதை வந்து தூய ஆட்சின்னு சொல்லி சொன்னதற்கான இதை மக்கள் நம்புவாங்க அப்படின்றத நம்ம அருந்தமிழ் மூலமாக வேண்டுகோளாக வைக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நீங்களும் ஏற்கனவே ஒரே குட்டையில் உரிய மட்டைன்ற மாதிரி நீங்களும் இன்னொரு அதே குட்டையில் உரிய மற்றொரு மட்டையாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்றது தான். நன்றி, வணக்கம். நன்றி.